வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஸோ இந்த மந்த்லி வந்து லக்கி டேட்ஸ் ஃபார் ஜாக்பாட், ஃபார் லாட்ரி, ஃபார் மணி, ஃபார் எஜுகேஷன், ஃபார் ஜாப் சேஞ்ச், ஃபார் அதர் டிஸ்கஷன் அதுக்காக நான் ரெகுலராக கொடுத்துருந்தேன். எல்லோரும் அதை அப்ரிஷியேட் பண்ணி மெசேஜ் போட்டிருந்தீங்க, மெயில் போட்டிருந்தீங்க, கமெண்ட்ஸும் போட்டிருந்தீங்க. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். எல்லா டேட்டையும் நான் வந்து ஸ்டார்ஸுடைய மூவ்மெண்ட்டை செக் பண்ணி பண்ணோம். இப்பயும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்காக அந்த தேதிகளை ஒரு காம்போவோட கொடுத்துட்றேன். பாருங்கள். மீன ராசி. மீனம் வந்து இப்போ வந்து ஏழரை சனி நடக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து ஒரு சின்ன தயக்கம் எப்படி போகும் அப்படின்னு. அண்டு குருவுடைய பயிற்சியும் 3ஆம் இடத்துல. 3ஆம் இடம்ன்றது குருவுக்கு ரொம்ப பலமான இடம்னு எடுத்துக்க முடியாது. பட் குரு உங்கள் ராசிநாதன், அதனால் அது வந்து பரவாயில்லன்னு நம்ம எடுத்துக்கலாம். ராகு கேது 1 and 7. ஸோ மீனம் எப்படி இருக்கும்னா டிரான்சிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சரி நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டாக பிரிச்சிடறோம். பிளானட்ஸில் வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ். மே மந்த்தை பொறுத்த வரைக்கும் அதாவது மீனம்க்கு நெக்ஸ்ட் ஹவுஸில் புதன் மற்றும் சுக்கிரன் ஒன்றா இருக்கும். மீனம்லேயே ராகு இருக்குது, அங்கே கூடயே செவ்வாயும் இருக்கும். செவ்வாய் ஒரு நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் வந்து ஷேடு உள்ள பிளானட் தான். ஆனால் அது நெகட்டிவ் பிளானட்டை தான் கன்சிடர் பண்ணுவோம். ராகுவோடு சேரும்போது அது இன்னும் அக்ரெசிவாக இருக்கும். சனி 12th ஹவுஸில், மீனம்க்கு ஒரு வீடு பின்னாடி சனி இருக்குது. ஸோ இப்போ வந்து மீனமை சுற்றி இருக்கிற அந்த டிரான்சிட்ஸ்லாம் வந்து எடுத்து பார்த்தோன்னா சூரியனும் பக்கத்துலேயே தான் இருக்கும். ஒரு half of the மந்தில் இது டிரான்சிட் ஆகும். ரொம்ப ஃபேவரபிள் மந்த் அப்படின்னு நம்ம மீனத்தை வந்து மே மந்த் எடுத்துக்க முடியாது. பட் சில டேட்ஸ் நான் கொடுக்குறேன். அது லக்கி டேட்ஸ் என்னென்னா அந்த மந்தில் அன்அவாய்டபுளாக வேறு வழி இல்லை, நம்ம சில விஷயத்தை பண்ணணும், சில முயற்சிகள் இருக்குது, சில பேரை மீட் பண்ணி ஆகணும், சில அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி ஆகணும், சில ஜாபை சேஞ்ச் பண்ணணும், அதுக்குண்டான ரெஸ்யூமி ஃபார்வர்ட் பண்ணணும், அதுக்கு ஒரு மெயில் அனுப்பணும், வேறு வழியில் சில பொருளை வாங்கி தான் ஆகணும், கட்டாயமாக இருக்குது, ஒரு வீடு மாற்றணும், கார் டெலிவரி எடுக்கணும், ஏதோ ஒரு விஷயம் அதுக்குள்ளே பண்ணுறீங்க. அதில் ஃபேவரபிள் டேட்ஸ் என்னன்றது நம்ம வந்து பார்க்க ஒரு லக்கி ட்ராவோட ட்ரை பண்ணலாம், தப்பு இல்லை. அது ஏதாவது டேட்ஸ் இருக்கா? மீனமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5th and 6th ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொன்னால் 5th and 6th 5 மற்றும் 6 தேதி வந்து மீனத்துக்கு சாதகமாக இருக்கும். அதாவது ஃபேவரபிள் டேஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா 9th வந்து மீனமுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும். 9th and 10th 9, 10 9 மற்றும் 10 இந்த 2 நாட்கள். ஸோ 5 and 6 9 and 10 2 நாட்கள் கொடுத்துருக்கேன். மறுபடியும் மீனமுக்கு 12 மட்டும்தான், 12ஆம் தேதி மீனமுக்கு வந்து மறுபடியும் 12th மட்டும்தான். அகெயின் அது ஃபாலோஅப்பில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கண்டினியூஸாக இன்னும் டேட்ஸ் இல்லை. இதில் பர்டிகுலராக நீங்கள் வந்து 21st and 22nd வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்குது. ஈவன் 20th of மேல கூட 2nd halfல சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ 20th ஸ்டார்ட் ஆகுது. 21st and 22nd சந்திராஷ்டமம் ஃபார் மீனம். ஸோ மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த நாட்களில் மன ரீதியான ஒரு முடிவுகள், உடல் நலம், முக்கிய முடிவு, முக்கிய பயணம், முக்கிய சந்திப்பு இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அந்த 3 நாட்களில் வந்து மனதளவில் ஒரு சமநிலையாக இல்லாமல் ஏதோ ஒரு குழப்பம், அவசரம், வேகம், ஒரு விவேகம் இல்லாத சிந்தனை, தெளிவில்லாத முடிவு இதெல்லாம் எடுக்கிறத தவிர்க்கலாம். குறிப்பாக முதலீடுகள்லாம் செய்கிறீங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்காக இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, புக் பண்ண போகிறீங்க, அட்வான்ஸ் பே பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் இதெல்லாம் யோசிக்கலாம். மீனம் அந்த 3 நாட்கள் சந்திராஷ்டம், நான் இந்த வாட்டி சந்திராஷ்டம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு அடுத்தது வந்து வரிசையாக பார்த்தோம்னா மீனமை பொறுத்த வரைக்கும் 26th and 27th ஓரளவுக்கு ஃபேவராக இருக்குது. ஸோ மீனமுக்கு இவ்வளோ தான் நாட்கள் வந்து நம்ம வந்து சாதகமாக ஃபேவரபுளாக நடக்கும் அப்படிங்கிறதுக்காக எடுத்து கொடுத்துருக்கோம். 26th and 27th. என்னை பொறுத்த வரைக்கும் மீனம் வந்து எல்லா நல்ல விஷயங்களும் இந்த மே மந்த்தை பண்ணிட முடியுமான்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. பட் அதுக்கு உட்பட்டு சில செலவுகள் தவிர்க்க முடியல, சில வேலையை தவிர்க்க முடியல, சில பயணங்களை தவிர்க்க முடியல, சில விஷயங்களை வாங்குறத தவிர்க்க முடியலன்றதுக்கு இந்த மாதத்தில் உள்ள அந்த நாட்களை பயன்படுத்தினால் நல்லது. வேறு வழியில் வேறு நாள் அமைச்சதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பட் உங்களுக்கு சாய்ஸ் கிடைக்கும் போது ஒரு எக்ஸாம் பிளான் பண்ணுறீங்க, ஒரு அப்ளிகேஷன் வாங்க ட்ரை பண்ணுறீங்க, ஒரு ரெஸ்யூமி ஃபார்வர்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, முக்கியமான உங்கள் ஃப்ரெண்டை மீட் பண்ண நினைக்கிறீங்க, ரிகார்டிங் உங்கள் பிஸ்னஸ் டெவலப் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்குலாம் இது ரொம்ப பயன்படும். ஸோ இந்த நாட்களை நீங்கள் ஃபேவரபிள் டேஸை பயன்படுத்துங்கன்றது என்னோடய கருத்து. வாழ்த்துக்கள். இப்போ வந்து உங்களுக்கு இந்த லக்கி டேட்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா, இது வந்து என்னென்ன பர்பஸ் நிறைய பேர் வந்து குழப்பம் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் ராசிக்கா லக்னத்துக்காக நிறைய மெசேஜ்லாம் பார்த்தேன். நான் இப்போ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், புரிஞ்சுங்க. முதல்ல வந்து மணி அண்ட் லக். மணி அண்ட் லக்னா பணம் தேவை இருக்குது, பணம் கொடுக்கல் வாங்கல் இருக்குது, ஒரு லோன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம்.
இல்லை யாருக்காவது பண உதவி கேட்குறீங்கன்னு எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்குறீங்கன்னு எடுத்துக்கலாம். நீங்கள் யாருக்காவது பணம் கொடுக்குறதுன்னு எடுத்துக்கலாம். அதுக்கெலாம் இந்த தேதிகள் வந்து பயன்படும். அடுத்து வந்து லக்கி ட்ரா இருக்குது இல்லையா, லக்கி ட்ராவில் வந்து சம்டைம்ஸ் ரொம்ப பெரிய ட்ராலாம் நடக்கும். அதில் வந்து டோட்டோ இருக்குது, 4D இருக்குது, நம்பர்ஸில் வரும், 4 நம்பர்ஸ் இருக்கும், டோட்டோ இருக்கும். அந்த மாதிரி லாட்ரிலாம் நிறைய ஸ்டேட்ஸில் இருக்குது, நிறைய நாடுகள் இருக்குது. குறிப்பாக எனக்கு நிறைய தெரிஞ்ச வரைக்கும் மலேசியா, சிங்கப்பூர், கனடா, US எல்லா இடத்துலையுமே இந்த லக்கி ட்ரா இருக்கும். ஸோ அங்கே இருக்கவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். UAEயில் இருக்கவங்களுக்கு கூட நிறைய லக்கி ட்ரா நடக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இதை இந்த தேதிகளை பயன்படுத்தலாம். அதுக்கடுத்து வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதோ ஒரு கோர்ஸ் பண்ணணும், அன்றைக்கி போய் நீங்கள் சப்மிட் பண்ணணும், அன்றைக்கி தான் பேப்பர் கொடுக்க போகிறீங்க. ஒரு ஜாபுக்காக நீங்கள் ஒரு ரெஸ்யூமி ஃபார்வர்ட் பண்ண போகிறீங்க, மெயில் போட போகிறீங்க, கால் பண்ண போகிறீங்க, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க. அதெல்லாம் அந்த டேட்ஸை உங்கள் சாய்ஸில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். டிஃபால்ட்டாக அது உங்களுக்கு அந்த டேட்டில் வந்ததுன்னா லக் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட். ஸோ அந்த தேதியில் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கலாம். ஏன்னா 30 நாட்களில் மே வந்து 31 நாள் வருது. இந்த 31 எல்லா நாளும் கொடுக்கல, ஒரு அனலைஸ் பண்ணி கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கிறது உங்களுக்கு அந்த ஸ்டார்ஸோட மூவ்மெண்ட்டு ப்ளஸ் என்னென்ன பிளானட் அந்த மந்தில் பர்டிகுலராக ஃபேவராக இருக்குது அந்த ராசிக்கு அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ வந்து இன்னொரு குழப்பம் இருக்குது எல்லாருக்கும், இது ராசியா லக்னமான ஒரு கன்ஃபியூஷன் வருது உங்களுக்கு. மோஸ்ட்லி இது சந்திரனை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். சந்திரன்னா வந்து மைண்ட் அண்ட் எமோஷன் ப்ளஸ் அந்த டேவோட ஆக்டிவேஷன் எல்லாமே சந்திரனை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். இது ஆல்மோஸ்ட் வந்து ராசிக்கு தான் நல்லா மேட்ச் ஆகும். லக்னத்துக்கும் சில பேருக்கு அந்த காம்பினேஷன் இருக்கும், பட் ராசி தான் இதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த தேதிகள் வந்து மற்ற தேதிகளாக இப்போது கெட்டதா அப்படின்னு கேட்டால் கெட்டது கிடையாது. நம்ம வந்து அது இருக்கிறதுல பெஸ்ட் எடுத்து கொடுக்குறோம், அவ்வளோதான். எல்லாமே நல்லா தான் இருக்கும், எல்லா நாளுமே கடவுளுடைய படைப்பில் நல்ல நாள் தான். அதில் வந்து பெஸ்ட்டாக பிக் பண்ணி கொடுக்கும்போது ஒரு ஸ்பெஷல் ஆக்டிவேஷன். நீங்கள் பர்சனலாக ஒரு பொருள் வாங்க போகிறீங்க, ஒரு ப்ராடக்ட், யூ கோயிங் டு பர்ச்சேஸ் அ ப்ராடக்ட். உங்களுக்கு ஏதோ ஒரு மொபைல் வாங்கணும், உங்களுக்கு ஒரு கார் வாங்கணும், டெலிவரி எடுக்கணும், ஒரு வீடு வந்து நீங்கள் புக் பண்ணணும், டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். நல்ல விஷயங்கள் நீங்கள் புதுசாக செய்ய போகிறீங்கன்னா இந்த தேதிகளை நீங்கள் பயன்படுத்தலாம். அதுக்காக அந்த நோக்கத்துக்காக தான் அதை கொடுத்துருக்கேன். அது தொடர்ந்து நிறைய பேருக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறதுனால நம்ம அதை இன்னும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைஃப் ஹாரோஸ்கோப், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவோட. lifehoroscope.in வெப்சைட்டில் மட்டும் போய் நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான சர்வீஸை வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா அது மட்டும் தான் நம்புது. கிளியரான டீட்டெயிலான ஹாரோஸ்கோப்பும் அதில் வந்து அவைலபிளாக இருக்குது, அதையும் பயன்படுத்திங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். ஒன்ஸ் அகேன் மறுபடியும் நான் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.